இப்போ 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.10 பார்க்குறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா ஜஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் போதும் இல்லையா. அதுக்காக இப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் அந்த கிராஃபில் கொடுத்துருக்க இந்த பிக்சர். இது ஃபங்க்ஷனான்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் இந்த கொடுத்துருக்க இந்த பிக்சரில் படுற மாதிரி, அதாவது இந்த ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த ரிலேஷனில் படுற மாதிரி ஒரு லைன் வரையணும். வரைஞ்சாச்சு. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்க எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கோடெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த ரிலேஷன், இந்த டயக்ராம் இருக்குல்ல பாக்ஸ் மாதிரி, அதில் இந்த வெர்டிக்கல் லைன் எத்தனை இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த இடத்துல மீட் பண்ணுது, இந்த இடத்துலையும் மீட் பண்ணுது இந்த வெர்டிக்கல் லைன். அப்போது ரெண்டு இடத்துல மீட் பண்ணுறதுனால இந்த கொடுத்துருக்க இந்த பிக்சர் ரிலேஷன் இருக்கு இல்லையா, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். இப்போ அடுத்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். இப்போ இங்கே எந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் உள்ள ரிலேஷன். இதில் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இது ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இப்போ இந்த லைன் இந்த கர்வில் எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் மட்டும்தான் இது மீட் பண்ணுது. அப்போது இது ஒரு ஃபங்க்ஷன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இந்த வெர்டிக்கல் லைனை, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதில் நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் வரையணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரலன்னா அது உங்களோட சாய்ஸு. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரையணும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் எந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர், இது வந்து இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த கர்வில் அதே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த கர்வை டச் பண்ணுற மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வரைஞ்ச லைன் வந்து இந்த கர்வை எத்தனை இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது. அப்போது இது இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். இதில் படம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக் லைன்ஸு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போகுது. இதுலேயும் நம்ம வெர்டிக்கல் லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைனு இந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இது மீட் பண்ணுது. ஸோ இந்த கிராஃபில் கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. ஸோ வெர்டிக்கலாக ஒரு லைன் வரையும் போது அது அந்த பிக்சரில் அந்த கர்வில் எத்தனை இடத்துல கனெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் பார்க்கணும். ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணால் அது வந்து ஃபங்க்ஷன் எழுதணும். ஒன்றுக்கு மேலே ரெண்டு தடவை, ரெண்டு இடத்துல, மூணு இடத்துல அந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு எழுதணும். அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் 1.10 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம்.